ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சர்வேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஃபோட்டாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த M2 Pro அப்படிங்கிற ஒரு மொபைல் தான் அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறோம். ஓகே, இந்த அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இடத்துல M2 Proன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மேலே அதோட போக்கோ அப்படிங்கிற ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தோம் அப்படின்னா அதோட போக்கோ M2 Pro, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மேட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு சிம்பிளும் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த ஃபோன் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் க்ரீன் அண்ட் க்ரீனர் அப்படிங்கிற ஒரு கலரில் நமக்கு இதை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மேலே இம்பார்ட்டண்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6.67 inch ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் ஒரு AI குவாட் கேமரா, அது மட்டும் இல்லாமல் ஒரு குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 720G ப்ராசஸரோட 33 watts ஃபாஸ்ட் சார்ஜரோட வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த பாக்ஸ் திறந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போது இந்த மொபைலை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா இங்கே உள்ளுக்குள்ளே நமக்கு எதுவுமே கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த இடத்துல ஒரு கேஸ் ஆட்ட கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு சிம் எஜெக்டர் பின்னும், ஒரு யூசர் ஸ்டார்ட்அப் கைடும், ஒரு கேஸும் கொடுத்துருக்கோம், ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்தையும் நம்ம தள்ளி வச்சுட்டு இந்த ஒரு கேஸையும் நம்ம க்ளோஸ் பண்ணி தள்ளி வச்சிடலாம். இப்போ நம்ம மொபைலுக்கு வரலாம். இந்த மொபைல் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு அப்புறமா தான் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம இந்த மொபைல் ஓப்பன் பண்ணலாம். இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிக் பில்லியன் சேல்ஸ் வாங்கினது ஃப்ளிப்கார்ட்டோடது. ஓகே, இப்போ நம்ம மொபைல் பார்க்கலாம். மொபைல் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸ் போட்டுக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் கேஸ் போட்டு நம்ம இதை பவர் ஆன் பண்ணிடலாம். ஓகே, அதை நம்ம தள்ளி வச்சுட்டு பவர் ஆன் பண்ணி நம்ம தள்ளி வச்சிடலாம். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, டைப் சி சார்ஜிங் கேபிள் தான் இங்கே இருக்குது, ஒரு ரெட் கலரில் உள்ள போட்டிருக்காங்க. அப்புறம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்பாக்ஸ்லேயே நமக்கு வந்துட்டு ஒரு 33 watts ஃபாஸ்ட் சார்ஜரும் நமக்கு சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளேயே நமக்கு இது வந்துட்டு 0 to 100 சார்ஜ் ஆயிடுது. ஓகே, இப்போ நம்ம இதை வந்துட்டு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிற பிராண்டிங். ஓகே ஓகே ஓகே, நம்ம தள்ளி வச்சிடலாம் இந்த சார்ஜரோட வச்சுட்டு. ஓகே, இப்போ நம்ம இதை தள்ளி வச்சிடலாம். தள்ளி வச்சுட்டு நம்ம இந்த மொபைல் பக்கம் வரலாம். மொபைல் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒன்றுமே இல்லை. சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 16 மெகாபிக்சல் பஞ்சுவல் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், உங்களுக்கு பார்த்தா தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். அப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ்க்கு ஒரு கீஸ் கொடுத்துருக்காங்க. சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஓரளவுக்கு நல்லா பிக்கப் ஆகுது. நம்ம இனி இது பாஸ்வேர்டு எதுவும் வைக்கல. அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க இயர்ஃபோன்ஸ்க்காக. அப்புறம் இந்த இடத்துல வால்யூம் அந்த நமக்கு சவுண்டு வரது மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கோட நமக்கு வந்து ஒரு சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்துட்டு பவர் ஆன் பண்ணலாம். பவர் ஆனும் கூட ஓரளவுக்கு நமக்கு வேகமாக தான் நடக்குது. 3 2 1 கமான். ஓகே, நமக்கு பவர் ஆன் ஆயாச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை பாஸ்வேர்டு போட்ட இடத்துல நான் சொன்ன மாதிரி பாஸ்வேர்டு இது போடல, நார்மல் பாஸ்வேர்டு தான் வச்சுருக்கோம். இந்த ஃபுல் செட்டப் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்டர்ஃபேஸ் நமக்கு இப்படி தான் பிடிச்ச மாதிரி வச்சுருக்கோம். ஓகே, ஓரளவுக்கு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிறனால ஒரு நல்லா தான் ஸ்பீடாக வேலை செய்யுது. 4GB ரேமுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வச்சுருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா 450 nits டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்பீட் ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ஸ்பீடாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது நம்ம இதை பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு சில விஷயங்கள் நமக்கு என்னென்னு தோணும், ஓரளவுக்கு நல்லா ஸ்பீடாக இருக்குமா. பேட்ரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு இது நல்ல பேட்ரி தான். மோஸ்ட்டாக எல்லா ரெட்மி மொபைல்ஸ்லையுமே கொடுக்கும். நமக்கு இந்த மொபைலில் AI குவாட் கேமரா செட்டப்போட 6.67 inch ஃபுல் HD டிஸ்பிளேயோட ஸ்னாப்ட்ராகன் 720G ப்ராசரோட 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட அந்த மொபைல் நம்ம கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைலில் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 48 MP 8 MP 5 MP 2 MP அப்படிங்கிற ஒரு ஆர்டரில் தான் நமக்கு வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் செல்ஃபியில் நமக்கு வந்துட்டு ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்துட்டு நமக்கு பேக் கேமராவில் 4K வீடியோஸும் செல்ஃபியில் 180p ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம். Android 10 MIUI 11 ரன் ஆகக்கூடிய இந்த ஒரு மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட நமக்கு கிடைக்கிது. 5000 mAh பேட்ரி. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு 4GB RAM 64GB ஸ்டோரேஜ், 6GB RAM 64GB ஸ்டோரேஜ், 6GB RAM 128GB ஸ்டோரேஜுங்கிற வேரியண்ட்டில் நமக்கு இதை கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போகிற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ, பாய்.